Hello guys, நேத்து பாத்தீங்கன்னா நம்ம ஏகரோட ZX Achilles Beyblade டார்க் ரெசனன்ஸ் Beyblade இருக்க மாதிரி மாத்திருந்த ஒரு டார்க் பேன்னு கூட சொல்லலாம். அந்த வீடியோ பார்க்கறதுக்கு மேல லிங்க்ல வருது, கிளிக் பண்ணி பாத்தீங்க. சோ இப்போ என்ன பண்ண போறோம்னா அந்த ஏகரோட ZX Achilles வித் டார்க் ரெசனன்ஸ் இருக்க Beybladeக்கு எகெயின்ஸ்டா 5 லெஜெண்ட்ஸோட Beyblade வச்சு சண்டை போட போறோம். அது யார் அந்த 5 லெஜெண்ட்ஸ்னு பாத்தீங்கன்னா அல்டிமேட் வால்ட்ரியாக், கில்ட்டி லூயினார், ஆஸ்டல் ஸ்ப்ரைசன், ZX Achilles, வானிஷ் ஃபாஃப்னிர். இது எல்லாமே பங்கமான டிபி Beyblades. இதுக்கு எகெயின்ஸ்டா இந்த டார்க் பவர் இருக்க அகிலியஸால ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியாதுதான், பட் அட்லீஸ்ட் இவன் பஸ்ட் ஆகாம இருப்பானா அப்படிங்கறத இன்னைக்கான பேட்டில் ஆயிருக்க போது. சோ வீடியோக்குள்ள போயிடலாம். பஸ்ட் ஆகாம இருக்கணும், ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பட் பஸ்ட் ஆகாம இருந்துட்டாலே ஜெயிச்ச மாதிரி தான். ஸோ இது ஒரு டெத் பேட்டில் அப்படிங்கிறதுனால நம்ம ஸ்கேஜை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கோம். லான்ச் பண்ணுவோமா? எனக்கு பயமாக தாங்க இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வால்ட்ரி கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். 3, 2, 1 அடிச்சு சோதனை சோதனை போதுமாடா சாமி. ஆயிப்பில்லை. இப்போ நம்ம மோடை மாற்றுவோம், ஸ்டெமினா மோடில் போடுவோம். ஐயோ சென்டருக்கு நான் வந்துருச்சு. என்னடா இது, பஸ்ட் ஆயிருமோ? சரி பஸ்ட் ஆனால் என்ன, பேட்டில் நியாயமாக பண்ணுவோம். ரெண்டு சான்ஸ் கொடுக்கலாம் ஒரு Beybladeக்கு. அந்த 2 சான்ஸில் பஸ்ட் பண்ணோம் கீலியஸை. பார்க்கலாம். ஸ்டேடியம் மோட் தான் இருக்குது, பஸ்ட் ஆகலை. ஸோ அல்டிமேட் வால்ட்ரிக் தான் வின்னர், டவுட்டு கிடையாது. அடுத்து எடுக்க போகிறது ஆஸ்டல் ஸ்ப்ரைசன். என்னடா அப்படி இருக்கு? அகிலிஸ் காலி. ஸோ அடுத்த லஞ்சை விடலாம். பட் பெஸ்ட் ஆகல கைஸ், அது வரைக்கும் சந்தோஷம். ஹெட் டு ஹெட் அடி விழுகுது, பட் பஸ்ட் ஆகாமல் இருக்கிறான். காரணம் உள்ள ரப்பர் பேண்ட் போட்டனால, இல்லாட்டினா எப்பயோ பஸ்ட் ஆகிருந்துருப்பான். ஸோ பஸ்ட் ஆகலை, பட் டிஃபீட் பண்ணிட்டான். அடுத்து எடுக்க போகிறது வானிஷ் ஃபாஃப்னிர், ஒரு ஸ்பின் ஸ்டீல் Beyblade. என்ன பண்ணுதுன்னு தெரில, பட் பார்க்கலாம். ஸோ இது கண்டிப்பாக பஸ்ட் பண்ணாதுங்க. லெஃப்ட் சைடு ரைட் சைடை பஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம், பஸ் நடக்காது. ட்ராவில் முடிச்சுட்டு அஞ்சு. அடுத்த லான்ச் விட்டுலாம். வெயிட், ஸ்லோ மோஷன் பஸ்ட் பண்ண விடுவோமா? ஸ்லோ மோஷன் பஸ்ட் நடக்குதான்னு பார்ப்போமா கைஸ்? அடுத்த பேட்டில் ஸ்லோ மோஷன் பஸ்ட் பார்ப்போம். நடக்குதான்னு தெரில, ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ யார் ட்ரா தான். ஸோ ஸ்லோ மோஷன் பஸ்ட் பார்ப்போம். இப்போ அட்டாக் மோடில் போடலாம், அப்போ தான் ஸ்லோ மோஷன் பஸ்ட் நடக்கும். நடக்கலை, நினச்ச மாதிரி இல்லை. எனிவேஸ் இதுலேயும் தோத்துச்சு, பட் பஸ்ட் ஆகலை. இது வரைக்கும் யாரும் இதை பஸ் பண்ணல, பஸ் பண்ணலைங்க இது வரையும். ஸோ நம்ம வெற்றியை நோக்கி தான் போயிட்டுருக்கோம், ஏன்னா அகிலிஸை பஸ்ட் பண்ணல இன்னும். ஸோ இப்போ அகிலிஸ்க்கு சண்டை வச்சிடலாம். ஐயோ அட்டாக்ல இருந்துச்சோ, மோட மாற்ற மாட்டேங்க. அட்டாக் செட் ஆகாது, நானும் ஸ்டெமினாலே வைக்கிறேன். 3, 2, 1 அடிச்சு
ஆஹா முரட்டு ஹிட்டா இருக்குது. கடைசியில அகிலியஸ் தான் அகிலியஸை பஸ்ட் பண்ணிருக்கதே. So guys, பஸ்ட் நடந்துருச்சு. எனக்கு வேற யாரும் பஸ்ட் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, பட் அகிலியஸை பஸ்ட் பண்ணிருச்சு. ஸோ அகிலியஸை குடிக்கக்கூடிய ஒரே ஆளு அகிலியஸ் தான், வேற யாரும் கிடையாது. எனக்கு எதிரி எங்கே இல்லடா, அவனே தான்டா எதிரி. மட்டும் டிஃபென்ஸ்ல போடுறேன். இந்த வட்டம் பஸ்ட் பண்ணல, சூப்பர். இன்னொரு தடவை ட்ரை பண்ணுவோமா? இப்போ ஜஸ்ட் அகிலியஸ் பஸ்ட் ஆகணுமா? எப்படி இருக்கும்? மாசா இருக்கும், பட் அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா டிவிபிஎஸ்லாம் ரொம்ப பவராக இருப்பாங்க, வெயிட்லேயும் சரி அந்த சிஸ்டத்துலேயும் சரி இவங்க பவர். அடுத்து இன்னும் ஒரே ஒரு பேப்ளேட் கில்ட்டி லூயினார் மட்டும் தான் இருக்குது, லஞ்ச் பண்ணி பார்த்துடலாம். அதுவும் லெஃப்ட் சைடு. ஸோ ஸ்டெமினாலே போட்டுடலாம். ஹிட்டு வெறித்தனமாக ஹிட்டாக இருக்கு கைஸ். ஒரு ஸ்பின்சீலுங்க. ஸோ கைஸ் வெறித்தனமான ஹிட்டாக இருந்துச்சு, பட் பஸ்ட் ஆகல. அது வரைக்கும் பெரிய சந்தோஷம்னு சொல்லலாம். ஸ்பின்சீல் வேற பண்ணால் பார்த்தீங்களா, ரைட்டுக்கு லெஃப்ட்டுக்கும் சண்டை பண்ணுற போது ஸ்பின்சீல் நடக்கும். ஸோ அடுத்த லான்ச் ஆகலாம். ஆனால் இவ்வளோ ஹிட் அடிச்சிருந்துச்சு வச்சுக்குவேன். என்னடா இவன் பஸ்ட் ஆகிற நிலைமைக்கு போயிட்டான். ஆக்சுவலாக ரப்பர் பேண்ட் மட்டும் போன வச்சுக்கிங்களேன், கண்டிப்பாக பஸ்ட்டாக இருந்திருக்கும். அது டெஃபினட்டாக உறுதி. ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமான ஹெவி ஹிட்டாக இருந்துச்சு. 3, 2, 1 இருக்கு. எல்லாம் கண்டினியூஸ் ஹிட்டு, பட் இன்னும் பஸ்ட் ஆகலை. பஸ்ட் ஆகாம மட்டும் தடுத்துடுறா. ஸோ கில்ட்டி லூயினார் வின் பண்ணியிருக்கு கைஸ். ஸோ ஆக்சுவலாக இவன் டிஃபீட் பண்ண மாட்டான்னு தெரியும் ஒரு பேப்ளேட் கூட. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது டர்போ சீரிஸ் பேப்ளேட், பட் மித்த இருக்க எல்லாமே டிபி 3 ஜென்ரேஷன் அந்த பக்கம் இருக்காங்க, பயங்கர பவர்ஃபுல்லான பேப்ளேடு. ஸோ இதில் ஒரே ஒருத்தன் பஸ்ட் பண்ணியிருக்கானா, அது இந்த ஜஸ்ட் அகிலியஸ் மட்டும்தான். மிச்சம் இருக்க யாருமே பஸ்ட் பண்ணல. ஸோ வெற்றி தான், அதில் எதுவும் சொல்ல முடியாது. நல்லா தான் பவர்ஃபுல்லாக இருக்குது. ஒரு ரப்பர் பேண்ட் போட்டதுக்கு ஒரு பேப்ளேட் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். பஸ்ட் ஆகாமல் தடுக்கும். பட் அதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அன்பஸ்டபிள்குள்ளலாம் கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா அன்பஸ்டபிள் வேறு லெவலில் இருக்கிறேன். எனிவேஸ் கைஸ், இந்த வீடியோ அவ்வளோ தான் முடிஞ்சு. வீடியோ பண்ணி தான் லைக் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நாளைக்கு நம்ம புது பேட்டில் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ see you on the next video. This is crafted by Diamond. டாடா கைஸ். We'll be right back.